இன்றைக்கி என்ன குழம்பு பண்ண போகிறோம்னா சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மசாலா எல்லாத்தையும் இதில் கொடுக்கலாம். காட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை தள்ளி அதில் போட்டுடலாம். பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வர நல்லா வச்சு வதக்கிக்க வேண்டியதான். தொடர்ந்தே இந்த சைடு வந்து இங்கே காட்டு சிக்கன் பெரட்டலுக்கு வந்து சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சிக்கன் பொடி சக்தியில் உள்ளது போட்டிருக்கேன். அது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு எல்லாம் போட்டு லெமன் ஜூஸ் அதுவும் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு இன்னும் கடாய் வைக்கலாம். அதை பற்ற வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ என்ன ஊற்றிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஊற்றி இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போகட்டும். அடுத்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்படின்னா எண்ணெய் ஊற்றி வச்சு தேவையான அளவு ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பச்சை வாடை போட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும். அதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு நம்ம இப்போ பரட்டி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அதில் அப்படியே எடுத்து விட்டுறணும். அப்படி போட்டு நான் வச்சு எடுத்துருவேன். தனித்தனியாக போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். போட்டு அந்த சிக்கன் மசாலா பொடி, அதுக்கப்புறம் சில்லி தூள், பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது இதெல்லாம், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிற வேண்டியதான். இப்போ பச்சை வாடை போன பிறகு நம்ம கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்குன்னு, அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாடை நல்லா யாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் சேனல் சுவை ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எத்தனையோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அது மாதிரி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் கொடுங்க. இப்போ நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. மலை சாரல் மாதிரி தூங்குங்க கைஸ். சிக்கனை போட்டாச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு. இதில் கருவேப்பிலை, புதினா போட்டாச்சு. இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்ச ஜாரையே அப்படியே அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். ஒன் சைடு வந்து இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். சிக்கனு காட்டு சிக்கன் ஒன் சைடு நல்லா வெந்துருக்கு. அதுவும் வேகட்டும். அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். எல்லாம் வெந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். ஏற்கனவே நான் தூவிட்டேன். அடுத்து இதை பார்க்கலாம். பொரிச்ச சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதிலே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. நல்லா வெந்துருச்சு சிக்கனும்.